ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம். 10வது அத்தியாயம் விபூதி யோகா. ஸ்லோகம் 17. கதம் வித்யாம் அஹம் யோகி த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. ஓம். கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார். இந்த போதனை நடுவே அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் இப்படி வேண்டிக் கொள்கிறார். ஓ ஸ்ரீ கிருஷ்ணா, நான் உங்களிடம் அர்ப்பணிப்புடன் இருக்க விரும்புகிறேன். எப்பொழுதும் உங்களையே தியானிக்க விரும்புகிறேன். அதை எப்படி முறையாக செய்வது? அதாவது இன்னும் எத்தனை வழிகளில் நான் உங்களை அறிந்து கொள்ள முடியும்? ஓ கிருஷ்ணா, நான் உங்களை எந்தெந்த வடிவங்களில் தியானிக்க முடியும்? ஓ ஸ்ரீ கிருஷ்ணா, மேலும் உங்களை மனது, பேச்சு மற்றும் செயல்களால் உணர முடியாது என்பதை நான் அறிவேன். இருப்பினும் அந்த புத்திசாலித்தனம் மற்றும் அறிவை தவிர நீங்கள் வேறு எந்தெந்த விஷயங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள் என்று என்னிடம் சொன்னால் அவற்றில் உங்களது இருப்பை நான் உணர்ந்து அவற்றை ஸ்ரீ கிருஷ்ணராகவே அடையாளம் காண முடியும். எனவே வடிவங்கள், பொருட்கள் மற்றும் அம்சங்களின் அனைத்து விவரங்களையும் என்னிடம் கூறுங்கள். நான் உங்களது ஆளுமையை அங்கீகரிக்க வேண்டும். உங்களது இருப்பை நான் உணர வேண்டும். இதுபோல அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை எத்தனை வழிகளில் அடையாளம் காண முடியும் என்பதை அறியும் முயற்சியில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் நிலையான பக்தி பெறவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தொடர்ந்து தியானிக்கவும் அர்ஜுனன் முயற்சிக்கிறார். அர்ஜுனுடைய இடத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை செய்வோம். அர்ஜுனுடைய அந்த பிரார்த்தனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம். கதம் வித்யாம் அஹம் யோகி த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. ஸ்ரீமன்னாராயணா கரிஷ்யே வசனம் தவ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் 18 65 70 வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு 8 விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது. இந்த 8 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷ்யே வசனம் தவா. இதன் பொருள், கிருஷ்ணா, தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார். நாமும் இந்த 8 விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம். இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை, தபஸ், யாகம் எதுவும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய 8 வாக்குறுதிகளை சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள்.
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதோ அந்த 8 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன். இரண்டாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன். மூன்றாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன். நான்காவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன். ஐந்தாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் விரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். ஆறாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஏழாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எட்டாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள். கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன். உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன். உங்களுக்காகவே பணி செய்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா, கரிஷே வச்சனம் தவா. ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கதம் வித்யாம் அஹம் யோகி த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. ஓம். கதம் வித்யாம் அஹம் யோகி த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. ஸ்ரீமன்னாராயணா, கரிஷ்யே வசனம் தவ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன்னாராயண.